ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்திலேயே உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும்படி இந்த வராகி அம்மா அற்புதம் செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய தீராத கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைய சந்தோஷம் நிறைஞ்சதாக மாற்றி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று உன்னுடைய கற்பனைக்கு எட்டாத உயரத்திலே இருந்தாலும் கூட நான் மனசு வச்சேன்னா அதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. யாரையும் ஏமாத்திட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாங்கன்னா அது எந்த மனிதரோட வாழ்க்கையாக இருந்தாலும் அது நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. அதனால தான் நீ எப்போதும் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் யாரையும் அழிக்க நினைக்காம ஓ மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக வாழச் சொல்கிறேன் என் செல்லமே. இளமையும் தெம்பும் இருக்கும்போது வாழ்க்கை என்னன்னு உனக்கு புரியாது. ஆனால் வாழ்க்கை என்னன்னு புரிய வரும்போது, எப்படி வாழணும்னு தெரிய வரும்போது அந்த தெம்பும் இளமையும் உனக்கு இருக்காது. அதனால தான் அவ்வளோ நாட்கள் காலந்தள்ளி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்போது இந்த வயசுலேயே இந்த நிகழ்காலத்திலேயே உனக்கான தெம்பையும் திறமையையும் பலத்தையும் நம்பிக்கையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைய இன்பம் மிகுந்ததாக மாற்றுவதற்காக இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்து வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எப்போவுமே தண்ணி போல அமைதியாக சலசலப்பு இல்லாமல் இருக்க பழகு. ஏன்னா தண்ணீரை யாராவது கலக்கி விட்டாலும் குழப்பி விட்டாலும் சலசலன்னு கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் கொஞ்ச நேரத்தில் அது தானாகவே அடங்கி அமைதியாயிடும். தண்ணீர் அமைதியாக ஆகும்போது அந்த தண்ணியில் இருந்த தூசிகள் எல்லாம் தானாகவே அடியில் போய் அடங்கி போயிடும். அப்படிதான் நீயும் அந்த தண்ணி போலவே பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருந்துட்டீனா கொஞ்ச நேரம் எல்லாம் தானாக அடங்கி போன பிறகு அதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழலாமேன்னு செல்லமே. சண்டை போடும்போது நீ அல்லது எதிர்த்து கத்தும் போதோ அல்லது கோபமாக பேசும்போதோ யாராவது உன்கிட்ட அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்க தப்பு செஞ்சவங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீ பேசுகிறதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் பேசுனா வார்த்தையை விட்டா நாளைக்கு எங்கே பிரிவு பெருசாக போயிடுமோ, சண்டை பெருசாக போய் உறவுகள் நிரந்தரமாக பிரிய வேண்டி வருமோன்னு புரிஞ்சுக்கிட்டு கூட சில பேர் சண்டை போடாமல் அமைதியாக இருப்பாங்க. அதை தான் நீ கற்றுக்கணும்னு சொல்கிறேன். யார் உன்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் சண்டைக்கே வந்தாலும் பொறுமையாக விட்டு கொடுத்து போக அமைதியாக இருக்க பழகு என் செல்லமே. வாழ்க்கை கற்றுக் கொடுக்கறது ஒரே விஷயந்தான். அதாவது உன்னை வெறுக்கிறவங்களை நீ தேடி போக வேணாம், உன்னை விரும்புபவர்களை நீ விட்டு பிரிய வேணான்னு தான். எப்போவுமே உனக்கு பிடிச்சவங்களையும் உன்னை பிடிச்சவங்களையும் உன் கூட வச்சுக்கோ. உன்னை பிடிக்காதவங்களையும் உனக்கு பிடிக்காதவங்களையும் விட்டு நீ தூரமாக விலகி இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. பேசாமல் இருக்கிறதுக்கு இதயம் பழகிக்கலாம், ஒருத்தவங்களை பார்க்காம இருக்கிறதுக்கு கண்கள் பழகிக்கலாம். ஆனால் அவங்கள பற்றி நினைக்காம இருக்கிறதுக்கு ஒருபோதும் இதயம் பழகுவது கிடையாது. நீ உண்மையாகவே யார்கிட்டையாவது நட்பு வச்சிருந்தாலும் அல்லது சொந்தம் வந்தோன்னு அன்பு வச்சிருந்தாலும் அவங்கள நினைக்காம உன்னால் இருக்க முடியாதுங்கிறது தானே உண்மை என் செல்லமே. எப்போவுமே நல்லவங்க யாரையும் நீ விட்டு விலகி போகாதே. இந்த வராகி அம்மா எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி செய்யவும் நல்லது செய்யவும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். பணம் வச்சிருக்கவங்கள இந்த உலகம் உற்று நோக்கி அவர்களை போய் பார்க்கும். அழகோடு இருக்கிறவங்கள இள வயசில் எல்லார் உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் உன்னுடைய நல்ல செயலும் தான் இந்த வராகி அம்மாவை உன்னை நோக்கி ஈர்த்து கவர்வதாக இருக்கு. எப்போதுமே எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளையே பேசக்கூடிய ஆளாக நீ இருந்து விடியேன் செல்லமே. உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் உனக்கு வலியையும் வேதனையையும் பரிசாக கொடுத்தாலும் நீ கவலைப்படாத. அடுத்தவங்க உனக்கு கொடுக்கறது கெடுதலாகவே இருந்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்து இன்னும் நல்ல நிலைமைக்கு வர முடியும். யார் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலுமே கூட அதன் மூலமாக உனக்கான ஒரு நல்ல வழியை நீ உருவாக்கிக்கோ என் செல்லமே. எப்போவுமே
மற்றவங்க உனக்கு உண்மையா இல்லைனாலும் உனக்கு யாராவது ஒருத்தராவது உண்மையா இருக்காங்கன்னு தெரியும் போது அவங்க கிட்ட முகமூடி போடாம உண்மையாக இரு. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட ஒரு முகத்தை காமிக்க விருப்பம் இல்லாம வேறொரு முகத்தை முகமூடி போட்டு நீ காட்டும்போது எந்த சூழ்நிலையிலும் உன் முகமூடியை கலட்ட முடியாமலே கூட போகலாம். எப்பவும் எல்லார்கிட்டையும் நீ இப்படிதாங்கிறத உண்மையாக இருக்க பழகு. எந்த உறவு உனக்கு துணையா இருந்தாலும் நீ அவங்களுக்கு கண்ணாடி போல இரு. அதாவது அவர்களை பற்றிய உண்மையை அப்படியே காட்டக்கூடிய ஆளாக, அவங்க செய்கிற நல்லது கெட்டதை எடுத்து சொல்லக்கூடிய ஆளாக நீ இருந்து விடு என் செல்லமே. ஒன்று கண்ணாடி போல இருக்கணும், இல்லைனா அவங்களுக்கு நிழல் போல நீ இருக்கணும். கண்ணாடி போய் சொல்லாது, நிழல் உன்னை விட்டு பிரியாது. அதே போலதான் உனக்கு நல்லது செய்கிறவங்களிடமும் அவங்க கூடவே துணையாக நிழலாக நீ இருந்து உண்மையான கண்ணாடி போல அவர்களுக்கு உண்மையாகவும் நியாயமாகவும் சரியாகவும் நீ நடந்துக்கணும் என் செல்லமே. வேஷம் போட்டா நல்லவன் இந்த உலகம் சொல்லும், காசு இருக்கிறவனை கடவுள்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஆனா உண்மை பேசுறவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அன்பா பேசுறவங்க அன்பா காட்டுறவங்க கிட்ட ஏமாளி போலதான் எல்லாரும் நடந்துக்குவாங்க. இதையே நீ எடுத்து சொன்னினா உன்னை கோமாளின்னு சொல்லுவாங்க. இப்படி வேஷம் போடுற நல்லவனையும் காசு இருக்கிறவனை கடவுள்னு சொல்ற உலகம் உண்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களை ஏமாளியாவும் கோமாளியாவும் பைத்தியக்காரனவான் தான் பார்க்குது. நவீன உலகத்துல இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற மாற்றங்களை நீ புரிஞ்சுக்கோ. ஆனா அதுக்காக நீ உண்மையா நேர்மையா நடந்துக்காத நான் சொல்ல மாட்டேன். ஆட்களையும் சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல புத்திசாலித்தனமா கெட்டிக்காரத்தனமா நீ நடந்துக்க கத்துக்கோ என் செல்லமே. நியாயமா யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு வார்த்தையால பதில் சொல்லிடலாம். ஆனா வேணும்னே உன்னை புண்படுத்துற மாதிரி குத்தி காட்டுற மாதிரி கேட்கிற அர்த்தமற்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்வதை விட மௌனமாக இருப்பதுதான் சிறந்த பதிலாக இருக்கும். அடுத்தவங்க கிட்ட நீ உரிமை எடுத்து பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா அவங்க உனக்கு அந்த உரிமையை கொடுக்க தயாரா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அது தெரியாமலே நீ அடுத்தவங்க வாழ்க்கையில ரொம்ப உரிமை எடுத்து பேசும்போதும் உரிமையோட கோச்சிக்கும் போதும் உரிமையா எல்லாத்தையும் கேட்கும் போதும் அவங்க உன்னை தப்பா எடுத்துக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஒருத்தவங்க கிட்ட உரிமையா பேசுறதுக்கு முன்னாடி யோசின்னு சொல்றேன். அனுமதி இல்லாம நீ உரிமை எடுத்துக்கிட்டு பேசும்போது அது அர்த்தமற்ற வருத்தங்களையும் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்க வாய்ப்பு இருக்குது என் செல்லமே. உதாரணம் உனக்கு புரியலைன்னா சொல்றேன் கேளு. சொந்தக்காரவங்க கிட்டேயோ நட்பு வட்டாரங்களிலேயோ அவங்க ஒன்றும் நம்மளை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்கன்னு நீ ரொம்ப யதார்த்தமா மனசுல நினைச்சதை இயல்பா சாதாரணமா பேசும்போது அவங்க என்னவோ அவங்களோட கஷ்டத்தையும் அவங்களோட வாழ்க்கையும் தான் நீ குறை சொல்லி குத்தி காட்டி பேசுறன்னு நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள காலமாக இது மாறிடுச்சு. அதனாலதான் சும்மா வார்த்தைக்கு கேலி கிண்டலுக்காக கூட ரொம்ப சாதாரணமாக கூட யாரையுமே வார்த்தைகளை உரிமை எடுத்து கேலி பண்ணவோ கிண்டல் பண்ணவோ அல்லது சிரிச்சுக்கிட்டே ஏதாவது சொல்லிவிடவோ வேணாம்னு சொல்கிறேன். அமைதியாக இருப்பது தான் எப்போதுமே உனக்கு நல்லது. ஆனால் எந்த இடத்துல நீ பேசணுமோ எந்த இடத்துல நீ கேட்கணுமோ அதை சரியாக பேசாமல் விட்டுட்டாலும் அது உன் வாழ்நாள் தப்பாக மாறி போயிடும். அமைதியாக இருந்து பழகு. ஆனால் உனக்குன்னு கேட்க வேண்டிய இடத்துல நீ உரிமையோடும் உனக்கான நியாயத்தையும் கேட்டுவிடு என் செல்லமே. யாராவது உன்னை நம்ப வச்சு ஏமாத்துனாங்கன்னா அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். உன்னை ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாக தான் இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா மற்றவங்க உன்னை கஷ்டப்படுத்துறதை பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுடுவேனா என்ன? தப்பி தவறியும் உன் மனசை உடைச்சவங்களையும் உன்னை குத்தி காட்டி பேசுகிறவங்களையும் மன்னிச்சு மறுபடியும் அவங்க உன் கூடவே வச்சுக்கணும் நீ நினச்சினா அவங்க மறுபடியும் முன்னை விட அதிகமாகவே உன்னை உடைச்சி தூள் தூளாக ஆக்கிட்டு தான் உன்னை விட்டு விலகி போவாங்க. ஒருத்தர் தப்பானவங்க தவறானவங்கன்னு தெரியும் போது அவங்க தப்பை மன்னிச்சிடு. ஆனால் அவங்கள உன் கூடவே வச்சுக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. அவங்க கூட மறுபடியும் பேசி பழகணுன்ற தேவையும் உனக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். பொய் பேசுறதுக்கு தான் நிறைய விளக்கணும். உண்மையை பேசுறதுக்கு நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. யாரு நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி
நீ எப்போதுமே உண்மையாக அமைதியாக நடந்துக்கும் போது அது மற்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும் என் செல்லமே. படித்தவன் அவன் படிப்பால் ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல வருமானத்தோட நல்ல சம்பளத்துக்கு வாங்க முடியும். ஆனால் படிக்காதவன் படிப்படியாகத்தான் உயர முடியும். அதுவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னேற முடியும். நீ படிச்சியோ படிக்கலையோ எப்போவுமே உன் உழைப்பையும் முயற்சியையும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து செய்யும் போது தான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றியை உன்னால் பெற முடியும் என் செல்லமே. ஒரு மனிதனுக்கு எண்ணங்கள் சரியாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். ஆனால் எண்ணங்கள் சரியில்லாத போது சகலமும் சரியாக இருக்காதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் எண்ணத்தை முதல்ல தெளிவுபடுத்து. அவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்களேன்னு அடுத்தவன் செய்கிற தப்பையும் அடுத்தவர்கள் குறையையும் பெருசாக பேசாமல் உன் எண்ணத்தை நீ சரிப்படுத்தி முறைப்படுத்தி வாழ ஆரம்பிக்கும் போது எல்லாமே சரியானதாக மாறிடும் என் செல்லமே. பெரும்பாலும் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அந்த சண்டைக்கான காரணமே மறந்து போயிடும். ஆனால் அவங்க சண்டை போடும்போது பேசின வார்த்தைகள் அவங்க வாழ்நாள் முழுவதும் அவர்களை மறுபடியும் பேச விடாமல் செஞ்சிடும். அதனால தான் சண்டை வரும்போது ஆரம்பத்திலே அமைதியாக ஒதுங்கி போயிடு. சின்ன பிரச்சனைக்காக சின்ன விஷயத்துக்காக பேச ஆரம்பித்து வார்த்தைகள் தடித்து வார்த்தைகள் முற்றி போய் நாளைக்கு அது பெரிய பிரச்சனையாகவோ மனக்கசப்பாகவோ பாக பிரிவினையாகவோ மன கஷ்டத்தையோ பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையவோ கொடுத்துடக்கூடாதுன்னு தான் பிரச்சனையை ஆரம்பத்திலே அமைதியாக இருந்து தவிர்த்துடுன்னு சொல்கிறேன். உனக்கான அடையாளத்தை நீ யாருங்கிறத இந்த உலகம் உணர்கிற வரைக்கும் உன்னை பற்றி யாராவது ஏதாவது விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் விமர்சனம் வச்சாலும் எதை பற்றியும் கவலைப்படாத. நிச்சயம் எல்லாமே சரியாகும்.